திருச்சிற்றம்பலம். பெண்ணாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. அருள்தரும் அங்கையர் கண்ணியம்மையுடனாகி அருள்மிகு சுக்கநாத பெருமான் திருவடிகள். அரைசனே என்பர்க்கடியனேனுடைய பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறாமன்னும் அமுதத்தன்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர் துணையே. கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருடும் முன்னின்று அருள் செய்ய இற்றைய நன்னாளில் 63 பெருவிழாவை கொண்டாடுகின்ற இனிய நேரத்திலே இறைவனுடைய திருவடி தாமரைகளை சிந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கப் பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருடையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி அருக்குருநாதனுடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டமாக இவ்விடத்தில் எழுந்தருளியிருக்கின்ற அடியார் பெருமக்களாக உங்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் பணிவான வணக்கத்தை குறித்தாக்கி கொண்டு, அன்பர்களே, நாம் காலை முதலாக நம்முடைய 63 திருமேனியினுடைய திருமஞ்சன வழிபாட்டை கண் குளிர கண்டு கொண்டு இருக்கின்றோம். அதுபோல் நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் சகோதர பெருமக்களாகி இருவரும் மிக அற்புதமான இசை அமுதத்தை நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கேட்கும்போது இந்த சொற்பொழிவை விட அந்த இசையை விட்டுட்டோம்னா எல்லாரும் இன்னொரு 1.5 மணி நேரம் இன்னும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் என்ற நிலை இருப்பினும் எல்லாருக்கும் ஒரு பங்கு கொடுக்கணுமே அப்படின்னு நம்முடைய அறக்கட்டளை சார்ந்த பெருமக்கள், நீங்களாம் இன்பத்தில் மூழ்கி இருக்கிறவங்களை கொஞ்சம் விழிக்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார்கள். எனவே ஓதுவாமூர்த்திகளையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழும். ஏன்னா பாடுதல் எல்லாரும் பாடுவது தான், அதை நம்முடைய உணர்வில் கலந்து அதை கொண்டு வந்து சேர்த்தணும். அந்த வகையில் அவர்கள் இருவரும் அந்த திருமுறையை நேசித்ததனுடைய பயனாக இன்றைக்கி அவங்க அற்புதமான ஒரு இசையை கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல் திருமஞ்சன வழிபாட்டை உற்று நோக்கியவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அபிடேக பொருள் திரவியங்கள் நிறைவு செய்த பிறகு சுவாமிக்கு அணிவித்த மாலைகள் ஒன்றொன்றும் பார்த்து பார்த்து செய்யப்பட்ட மாலைகளாக இருக்கிறது. நீங்கள் இதுபோல் காட்சி நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. எங்கே பார்க்கலான்னா, எங்கே அடியார்கள் அடியாரை கொண்டாடுகிறாங்களோ அங்கே தான் பார்க்கலாம். நீங்கள் வேறு இடத்துல பார்க்க முடியாது. பூக்கள் நிறைய இருக்கிறது, மாலைகள் நிறைய இருக்கிறது. ஆனால் அந்த திரவியங்களை செய்து முடிக்கும் பொழுது இதற்கு இந்த மாலை சரியாக இருக்கும், இதற்கு இந்த மாலை சரியாக இருக்குன்னு அர்த்தம். இத்தனை திரவியங்கள் திருமஞ்சனம் செய்ய போகிறோம், இதுக்கு இத்தனை மாலை வேண்டும். அது ஒரு மாலை இல்லை, சுவாமிக்கு அம்மைக்கு பக்கத்தில் இண்டை முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்து நமக்கு இந்த ஒரு காட்சியை அபிடேகம் செய்த பெருமக்கள் நமக்கும் அதை பொறுமையாக செய்து கண்குளிர நமக்கு அந்த காட்சியை நமக்கு நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தவங்களுக்கு வீட்டுக்கு போனோம்னா கண்ணை மூடி நின்றால் அந்த காட்சி தெரியும். அந்த அளவுக்கு அந்த பெருமானுடைய கருணை அந்த திருமஞ்சன வழிபாட்டையும் நல்ல நிறைவாக நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். இசை அமுதமும் காதலை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அமைய பெற்றிருக்கிறது. ஏன்னா குறைந்த அளவு தான் பாடியிருக்கிறாங்க. அவங்க பாடின பாட்டை எடுத்து எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த பாடல் தான் பாடப்பட்டு இருக்கிறது. ஏன்னா
அந்த பாடல்கள் இன்னும் நிரம்ப பாடணும். ஒரு 3 மணி நேரம் குறைந்தபட்சம் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அந்த பாடல் அவங்க நினைச்ச மாதிரி பாடுவதற்கும் நம்ம விரும்பி கேட்பதற்கும் வாய்ப்பாக இருக்கும். இது நம்ம ரொம்ப குறைந்தபட்ச அளவு கொடுத்துருக்குறோம். இருப்பினும் அந்த குறைந்தபட்ச அளவில் எவ்வளவு நெருக்கமாக இடைவெளி கொடுக்காமல் பாடணுமோ அவ்வளோ தூரம் பாடி நம்ம எல்லாம் மகிழச் செய்திருக்கிறார்கள். அன்பர்களே, நம்முடைய அம்மாப்பேட்டை பகுதியில் நாம் இன்றைக்கி 63 திருமேனி வைத்து கொண்டாடுகிற வண்ணமாக திருவீதி உலா செய்து கொண்டாடுகிற இந்த அருமையான விழாவை காணுகிற பொழுது 12 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே திருமேனிகள் புதிதாக செய்யப்பெற்று அந்த திருமேனிகளுக்கு குடமுழுக்கு விழா செய்கிற பொழுது ஞாலமலர்ந்த மேன்மை தெய்வ தமிழாலே அந்த வழிபாடு நடைபெற்றது. அந்த ஒரு வழிபாடு மிகச் சிறப்பாக நம்முடைய ஆலயத்தின் முன்புறம் வேள்விச்சாலைகள்லாம் அமையப்பெற்று குடமுழுக்கு விழா நடைபெற்று இன்றைக்கி 12 ஆண்டுகளை நாம் இன்றைக்கி தொட்டு இருக்கிறோம். பார்க்கும்போது ஏதோ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் திருமேனி செய்தது போல் இருக்கிறது. 12 ஆண்டுகள் கடந்து ஓடிவிட்டது. நம்ம பார்க்கும்போது காலம் எவ்வளவு சிறியது என்பதை நமக்கு இந்த ஆண்டை சொல்லும்போது தான் நினைவுக்கு வருகிறது. இந்த நேரத்தில் நாம் இந்த விழாவை கொண்டாடுகிற பொழுது சிலரை நினைவில் வைத்து கொள்வது நலம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அம்மாப்பேட்டை பகுதியில் திருமுறைகளை எல்லாம் சிந்திப்பதற்கு முதல்ல அடித்தளம் இட்டவர் நம்முடைய குடியேற்றம் பக்தவத்சலம் ஐயாவர். அவங்க தான் நமக்கு தமிழ் வேதம் என்கிற ஒரு புத்தகத்தை எல்லா பகுதியிலும் பரப்பி கொண்டு இருந்தார்கள். நிறைய பணிகளை எல்லாம் முன்னெடுத்து செய்து கொண்டு இருந்தார்கள். அப்படி செய்கிற பொழுது திருமுறைக்காக அவர்கள் ஒரு விழா எடுக்கும் பொழுது அம்மாப்பேட்டையில் ஒரு திருமுறை விழா நடைபெற்றது. அந்த விழாவில் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் அந்த விழா வித்திட்டது. அதன் பிறகு தான் இன்றைக்கி தொண்டர் கூட்டங்கள் அடுத்தடுத்து பெருகி இன்றைக்கி நமக்கு விரிந்த ஒரு திருக்கூட்டமாக நாம் இன்றைக்கி நிற்கிறோம் என்று சொன்னால் அந்த வகையில் நமது போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய பக்தவத்சலம் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்ந்து அவருடைய இருக்கிற திசை நோக்கி நம்முடைய வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு அதன் பிறகு இந்த வழிபாட்டு மன்றம் அடுத்தடுத்த செயல்களை செய்ய முற்படுகிற பொழுது சைவ சித்தாந்த வகுப்பை இங்கே தொடங்குகின்ற பொழுது நம்ம பகுதியிலேயே ஒரு பேராசிரியர் இருந்தார். அவரை கொண்டு வகுப்புகள் தொடங்க பெற்றன. அதன் பிறகு மெல்ல மெல்ல பெரிய புராண வகுப்பு தொடங்க பெற்றது. அந்த வகுப்புகள்லாம் தொடங்க பெற்ற பிறகுதான் இன்றைக்கி நம்ம 63 என்கிற திருமேனியை கொண்டு வழிபாடு செய்கிற இடத்துக்கு நாம் இன்றைக்கி வந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த திருமேனிகள் செய்வதில் பெரும் பணி செய்த பெருமக்கள் இன்றைக்கி நாயன்மாரோடு கலந்து விண்ணுலகத்தில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் நன்றி உணர்வும் நமக்கு இருக்கிறது. அவங்கெல்லாம் முன்னெடுத்தார்கள். எனவே அம்மாப்பேட்டை பகுதியில் இப்படி ஒரு திருமேனியை வைத்து வழிபாடு செய்ய இருப்பதற்கு அவர்களெல்லாம் முன்னின்று செய்ததான் இந்த காரியம் எளிதாக நடைபெற்று நிறைவு பெற்றது. அந்த வகையில் நிறைய பேர்த்த சொல்லலாம். நான் ஒருவரை மட்டும் நினைவுபடுத்த வேண்டும் என்றால் நம்முடைய சிவம் பெட்டிகோட்ஸ் அண்ணா நம்முடைய அத்தனாரி ஐயா அவர்கள் இந்த பணியில் ரொம்ப முன்னின்று செய்தவர். அவங்கெல்லாம் காட்டிய அன்பில் தான் நாங்களாம் இந்த பக்கமே வந்தோம். இல்லைன்னா நாங்கள் எங்கள் பகுதி பைபாஸ்லேயே போயிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் அம்மாப்பேட்டைக்குள்ளே வருவதற்கு ஒரு காரணமாக அவங்க காட்டிய அன்பெல்லாம் இன்றைக்கி உங்களோடு சந்திப்பதற்கும் திருவுருளை சிந்திப்பதற்குமான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. எனவே அவரும் அந்த திருப்பணிக்குழுவில் இருந்த பல பெருமக்கள் எனக்கு நிறைய பேருடைய பேர் தெரியாது. அதனால் நான் அத்தனாரி ஐயா மட்டும் பேரை சொல்லிட்டேன். இன்னும் பல பெருமக்கள் அந்த பணியில் முன்னின்று செய்தார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்ந்து 12 ஆண்டுக்கு முன் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற இந்த திருமுறை பாடுகிற பணி செய்கிற அன்பர்கள் 12 ஆண்டுக்கு முன் இன்னும் எவ்வளவு வயது குறைவாக இருப்பாங்க அப்படின்னு சிந்தித்து பார்க்கணும். இளமை இருக்கிற வயதில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு மன்றங்களை அமைத்து கொண்டு ரசிகர் மன்றமும் சினிமா தேட்டர்லேயும் கூட்டமாக போய் நிற்கக்கூடிய இளைஞர்களிடத்தில்
அந்த மாதிரியான சூழலை எல்லாம் தவிர்த்து அடியார் திருக்கூட்டத்தை அமைத்து இல்லங்கள் தோறும் திருமுறை பாராயணம் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி திருநாவுக்கரசு பெருமானுடைய திருநாமத்தில் இல்லங்கள் தோறும் இனிய திருமுறை என்று வீடுகள் தோறும் பாராயணம் செய்து வந்த தொண்டர்கள். எனவே பெரியவர்கள் இருந்தார்கள், அடுத்த தலைமுறைக்கு இளைஞர்கள் இருந்தார்கள். இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து தான் பெரிய புராண வகுப்பை சிந்திக்கிற வாய்ப்பும் அதன் பயனாக நாயன்மார்களை இன்றைக்கி நாமெல்லாம் கொண்டாடுகிற வண்ணமாக விழா எடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் இன்றைக்கி வளர்ந்திருக்கிறோம். இந்த வளர்ச்சி இறைவனுடைய கருணை காரணமாக நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நாயன்மார்களை ஆண்டுக்கு ஒரு முறை நாம் பெரும் வழிபாடாக செய்து ஒரு திருவீதி உலா அமைத்து கொண்டாட வேண்டும் என்று கருதி நாம் இந்த விழாவை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிறோம். பெருமக்களே, நம்முடைய நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லப்பெறுகிற இவர்கள் நமக்கு செய்திருக்கின்ற அந்த அன்பு நிலை, இறைவனை நாமெல்லாம் வணங்குவதற்கும் அவருடைய அருளை பெறுவதற்கும் இவர்களெல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இறைவனை யாரெல்லாம் பெறலாம் அப்படின்னு கேட்டால், அன்புடைய அனைவரும் இறைவனை பெறலாம். இதுதான் அடிப்படையான செய்தி. இறைவனை பெறுவதற்கு அன்பு என்கிற ஒன்று இருந்தால் போதுமானது. அந்த அன்புடைய ஒவ்வொருவரும் இறைவனை பெறலாம் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் நம்முடைய நாயன்மார். எனவே அத்தகைய பெருமக்களாகிய தொண்டில் நமக்கு நின்று அந்த தொண்டினை செய்து கொடுத்த பெருமக்கள் நம்முடைய நாயன்மார்கள். அவர்களை வணங்கும்போது, அவங்களுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது நமக்கும் ஒரு உறுதிப்பாடு ஏற்படணும். ஏன்னா இந்த வாழ்க்கை என்பது நிலையில்லாத ஒன்று என்பதை உலகியல் இருக்கக்கூடிய தத்துவ பாடல்களும் உணர்த்துகிறது, இறையருள் சார்ந்த தத்துவ பாடல்களும் நமக்கு உணர்த்துகிறது. இப்படி அடுத்த நொடியில் நம் வாழ்க்கை என்னாகும் என்று காண முடியாத ஒரு வாழ்க்கையில் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் இறைவனை போற்றுதல், அவரை வணங்குதல், அவனுடைய அருளை பெற்றிருக்கிற அடியார்களை போற்றுதல் என்பது எளிதில் வாய்ப்பது அல்ல. நீங்கள் ஒன்றை நினைவில் கொள்ளணும், இறைவனை வணங்குவது எளிது, ஆனால் அவனுடைய அடியாரை வணங்குவது அவ்வளவு எளிதானது அல்ல. அதே மாதிரி தான் இறைவனை வணங்கி பெறுகிற அருள் ஒன்று இருக்கிறது, அவனுடைய அடியார்களை வணங்கி பெறுகிற அருள் இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் என்னன்னு கேட்டால், இறைவன் கொடுக்கிற கருணையை விட இறைவன் அடியாரை வணங்கினால் அந்த அருள் மிகுதியாக கிடைக்கும், விரைவாக கிடைக்கும். ரெண்டும் நீங்கள் அடியாரை வணங்கினா தான் அதை அனுபவத்தில் காண முடியும். நாயன்மார்களை வணங்குகிற பொழுது இறைவனுடைய அருள் நமக்கு எளிதில் கிடைக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் திருமேனிகள் அமைத்து குருபூசை விழாக்கள் என்ற ஒரு முறையில் நாயன்மார்களுக்கு நாம் விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நம்முடைய அருவான் உண்மை நாயன்மார்களாக இருக்கக்கூடிய பெருமக்கள் எத்தகைய பெருமைக்குரியவர்கள் என்பதை தெய்வ சேக்கிழார் பெருந்தகை பெரிய புராணத்தில் தொடக்கத்தில் இருந்து நிறைவு வரைக்கும் காட்டியிருக்கிறார். அந்த நூல் முழுக்க முழுக்க தொண்டர் பெருமையை சொல்லுகிற நூல். அதான் அந்த நூலினுடைய பெருமை. 11 திருமுறைகள் இறைவன் பெருமையை பேசுகிறது. 12வது திருமுறை தொண்டர் பெருமையை பேசுகிற நூல். அந்த நூல் முழுக்க இறைவனுடைய பெருமையும் அதில் காணப்படுகிறது. இருப்பினும் அடியார்களுடைய தொண்டு அவங்க எப்படிலாம் செய்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு அது விரிவாக எடுத்து காட்டுகிற ஒரு அற்புதமான நூல் பெரிய புராணம் என்கிற ஒரு நூல். அந்த நூலில் தொண்டர்களை பற்றி சேக்கிழார் பெருந்தகை ஆங்காங்கு விரிவாக ரொம்ப நுட்பமாக கொடுத்திருக்கிறார். அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும்னா அந்த நூலினுடைய வரிசையில் பார்க்கும் பொழுது முதல்ல இருப்பது அடியார் கூட்டத்துக்கு ஒரு வணக்கம் சொல்லுகிறார். அந்த பாட்டை சொல்லும்போது அவர் என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இறைவனை வணங்குகின்ற அடியவர்கள். அந்த அடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற பொழுது அந்த தொண்டர்களை பற்றி சொல்லுகிறார். நம்முடைய தொண்டர்கள் இறைவனை எப்போதும் நினைந்து போற்றி துதித்து மகிழக்கூடியவர்கள். அந்த தொண்டர்கள் இறைவனுடைய நலத்தை நுகர்பவர்கள் மட்டுமல்ல, பிறருக்கு தருபவர்களாகவும் இருப்பவர்கள். எனவே அந்த திருக்கூட்டத்தை சேக்கிழார் பெருந்தகை நமக்கு குறிப்பிடுகிற பொழுது பொதி நலன் நுகர் தரு புனிதர் பேரவையினர். அந்த அடியார் கூட்டத்துக்கு சேக்கிழார் பெருமான் தந்த பெயர் பொதி நலன் நுகர் தரு புனிதர் பேரவை. எந்த நலனை? நாயன்மார் துதிசை சொன்மலர் பொதி நலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என்று அருள் செய்திருக்கிறார். அப்போ அந்த பாடல் என்ன உணர்த்துகிறது? அந்த அடியவர்கள் என்று சொல்லப்பெறுகிற அந்த தொண்டர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டால், திருமுறை பாடல்கள் என இறைவனை போற்றுவது தான் திருமுறை பாடல்கள். அந்த நாயன்மாருடைய தூய சொன்மலர் என்று அதற்கு பெயர். அவங்க பாடிய பாடல்கள் தூய சொன்மலர் என்று அதற்கு சேக்கிழார் பெருமான் பெயர் தருகிறார். நம்ம சொல்லுகிற அவங்க பாடிய பாடல் ஒவ்வொன்றும் மலர் என்று குறிப்பிடுகிறார். நம்ம பூக்களால் எப்படி மாலைகளை கட்டி வகை வகையாக போட்டு மகிழ்கிறோமோ அதுபோல இறைவனை பாக்களால் வெவ்வேறு வகையான யாப்பு அமைப்புகளில் கொண்டு பண் அமைப்புகளில் பாடி மகிழ்ந்தவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். அதனால தான் அவங்க பாடல்கள் தூய சொன்மலர் என்று குறித்திருக்கிறார். அந்த தூய சொன்மலரை நுகர்பவர்கள், நுகர்ந்ததன் பயனாக பிறருக்கு தருபவர்கள். அப்போ அந்த புனிதர் என்று நாயன்மாருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். புனிதர் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டால், நான் பெறுகிற இன்பத்தை நான் மட்டுமே பெற வேண்டும், பிறர் பெறக்கூடாது என்று கருதுபவர்களுக்கு புனிதர்கள் என்று பெயர் அல்ல. நான் பெறுகிற இன்பம் என்னை சார்ந்த சமூகமும் பெற வேண்டும், நான் சார்ந்திருக்கின்ற மக்கள் பெற வேண்டும் என்று யார் பிறருக்கு அதை கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் புனிதர் என்று பெயர். எனவே நலன் நுகர் தரு, நுகரணும், நுகர்ந்தவர்கள் பிறருக்கு தரணும். அப்படி நுகர் தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என்று நூலை தொடங்குகிற பொழுதே நாயன்மார்களை சேக்கிழார் பெருமான் வணங்கி நூலை தொடங்குகிறார். இது ஒரு குறிப்பு. சரி, இந்த நாயன்மார்களை நான் இப்பொழுது ஒரு காப்பியமாக நூலாக பாடப்போகிறேன். இந்த நாயன்மார்கள் எப்படிப்பட்டவர்கள்? அளவு படாதவர்கள். நீங்கள் 63 தானே வச்சிருக்கிறோம், நீங்கள் அளவில்லாதவர்கள் சொல்கிறீங்களே என்று சொன்னால், தொகையடியார்கள் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. வகையாக தனித்தனி அடியவர்களாக சொல்லும்போது தான் 63. தொகையடியார்கள் என்று சொல்லுகிற பொழுது 9 வகை இருக்கிறது. அந்த 9 வகையில் ஒவ்வொன்றிலும் எத்தனை தொண்டர்கள் என்ற எண்ணிக்கை கிடையாது. அப்போ நீங்கள் நாயன்மார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா 63 என்று சொல்லப்பெறுவது தனியடியார்கள் 63, தொகையடியார்கள் கணக்கில் அடங்காத தொண்டர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் நாயனார்களுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது அளவிலாத அடியார் பெருமை நான் சொல்லத் தொடங்குகிறேன். அவருடைய பெருமை என் சொல்லில் அடங்கக்கூடியது அல்ல. அப்போ என் சொல்லில் அடங்காத அந்த தொண்டருடைய பெருமையை நான் சொல்வது எதன் பொருட்டு என்றால், என்ன செய்வது? என் நெஞ்சில் இருக்கிற ஆசையும் அளவுபடாத ஆசையாக இருப்பதனால நான் அவர்களை சொல்லுகிறேன் என்று நூலைத் தொடங்கும் போது சேக்கிழார் பெருமான் நமக்கு குறிப்பு தருகிறார். தொண்டர்கள் அளவுபடாதவர்கள், அவருடைய பெருமை அளவுபடாதது. அத்தகைய தொண்டரை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன். நான் பேசுகிற பொழுது
என் ஆசையும் அளவுபடாதது. எனவே அளவிலாத ஆசை காரணமாக நாயன்மாருடைய பெருமையை நான் சொல்ல தொடங்குகிறேன் அப்படின்னு சொன்னார். அதோட அந்த ஆசை என்பதனால் தொடங்குகிறேன் என்பது மட்டுமல்ல, இறைவனும் ஒரு கருணை புரிந்தார். நாயன்மார்களை நான் எப்படி பாடட்டும் என்று தில்லையில் போய் நடராச பெருமானிடத்தில் தனக்கு கிடைத்த குறிப்புகளை எல்லாம் அவன் திருவடியில் வைத்து கொண்டு வேண்டி வணங்கி துதித்து நிற்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்படி நிற்கும் பொழுது இறைவன் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். உலகெல்லாம் என்று ஒரு சொல் கொடுத்தார். அந்த ஒரு சொல் உலகமெல்லாம் கேட்டது. அதுக்கு பின் சொன்னது சேக்கிழாருக்கு மட்டும்தான் கேட்டது. நம்ம காதுக்கு கேட்டது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற அவையோர் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஒரு சொல் கேட்டார்கள், உலகெல்லாம் என்ற ஒரு சொல். ஆனால் அதற்கு பிறகு சொன்ன எதுவுமே உலக மக்களுடைய செவிக்கு போகலை, சேக்கிழாருடைய செவிக்குத்தான் சென்றது. எனவே இறைவன் அடியெடுத்து கொடுத்து அவர் உணர்ந்து பாடிய நூல் பெரிய புராணம் என்கின்ற திருத்தொண்டர் புராணம் என்கின்ற நூல். அந்த நூல் தான் இன்றைக்கி நம்ம நாயன்மார்களை அடையாளம் கண்டு கொண்டாடுவதற்கு துணை செய்திருக்கக்கூடிய நூலாக இருக்கிறது. சரி, அப்படிப்பட்ட அந்த தொண்டர் பெருமக்கள் இறைவன் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க சேக்கிழார் பெருந்தகை பாடுகிறார். இந்த தொண்டர்கள் இவருடைய பெருமை அளவுபடாதது, சொல்ல இயலாதது என்று சொன்னவர் பிறகு எப்படியாவது சொல்ல வேண்டுமே என்று கருதி கொண்டு இறைவன் திருவருள் எவ்வளவு எனக்கு கிடைத்திருக்கிறதோ அந்த அளவு கொண்டு நான் சொல்ல முற்படுகிறேன்னார். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். தொண்டர் பெருமை கடல் போல் பறந்து கிடக்கிறது. இந்த கடல் போன்று இருக்கிற இந்த பெருமையை நுகர்ந்து சொல்வதற்கு நான் மிகப்பெரிய ஆள் அல்ல. நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு நாய் போன்றவன் என்றார் சேக்கிழார் பெருமான். தன்னை சொல்லிக்கொள்ளும் பொழுது நான் ஒரு நாய் போன்றவன். ஒரு பார்க்கடல் இருக்கிறது. அந்த பார்க்கடலை ஒரு நாய் சென்று கரையில் நின்று கொண்டு நம்ம எல்லாம் பார்த்து சொல்லுமானால், நான் இப்பொழுது இந்த கடலை குடிக்கப் போகிறேன் என்று சொன்னால் யாராவது நம்புவோமான்னு கேட்டால் ஒருத்தருக்கு நம்பிக்கை வராது. ஏன்? நாய் எப்படி தண்ணீர் பருகும் என்பதை பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த நாய் நிச்சயமாக இந்த கடலை குடிக்காது. ஏன்னா அது தனக்குரிய தண்ணீரை கூட தன்னுடைய நாவினால் அந்த தண்ணியை தொட்டு தான் குடிக்கும். அதுக்கு அவ்வளோதான் வாய்ப்பு. அதுக்கு அந்த அறிவு, அதுக்குரிய வாய்ப்பை இறைவன் அப்படித்தான் கொடுத்துருக்கிறார். நம்ம ஒரு பசுமாடு பார்க்குறோம், எருமை பார்க்குறோம், ஒரு ஆட்டை பார்க்குறோம், அவையெல்லாம் தண்ணீர் பருகுமானால் தன் தண்ணீருக்குள்ளே கொண்டு தன் வாயை வைத்து கொண்டு உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். ஆனால் நாய்க்கு அப்படி குடிக்கிறதுக்கு தெரியாது. அதுக்கு அந்த அறிவை இறைவன் கொடுக்கல. அது என்ன செய்யும்? தன்னுடைய நாக்கை வெளியே நீட்டும், தண்ணியை தொட்டுச்சுன்னா எவ்வளவு ஒட்டுமோ அதுதான் உள்ளே போகும். அப்படியே ஒவ்வொரு முறையும் நாக்கை நீட்டி தொட்டு தான் உள்ளே போகும். அப்போ அது முழுசாக குடிச்சிருமான்னு கேட்டால் குடிக்காது. அப்போ அடியாருடைய பெருமையோ கடல் போன்று கிடக்குது. கடல் போன்று இருக்கிற பெருமையை ஒரு நாய் போய் நின்று நக்கி குடித்து விடும் என்று சொன்னால் யாராவது நம்புவோமா என்ன? நிச்சயமாக இல்லை. அதுவாறு அப்போ என்ன தெரிகிறது? என்னால் இந்த கடலை முழுசாக குடிக்க இயலாது, ஆனாலும் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு என்று. அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லுகிறேன் எடுத்துக்கொண்டதுக்கே 4286 பாட்டு. இன்னும் முழுசாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தானே எத்தனாயிரம் பாட்டு வேணும்னு தெரியல. சும்மா நான் போய் நக்கி குடித்து சொல்வதற்கே 4286 பாட்டு. அவர் ஒருவேளை யானை மாதிரி கொண்டு போய் துதிக்கையை உள்ளே விட்டு அப்படியே உறிஞ்சி எடுத்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார்னா எத்தனாயிரம் பாட்டு சொல்வது கணக்கே தெரியாதுங்க. அப்படி அடியார்களை முதற்கண் வணங்கி கொண்டு தான் அந்த நூலுக்குள்ளேயே வரார். அப்படி நூலுக்குள்ளே வருகிற பொழுது அடியாருடைய பெருமை சொல்வதற்கு ஒருவரை இந்த மண்ணுக்கு அனுப்ப வேண்டும். அதான் முதல் பகுதி. அவர் தான் ஆளாள சுந்தரர்
என்று சொல்லப்பெறுகின்ற ஒரு பெரியவர். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இறைவனுடைய அந்த கைலாயத்தில் நீங்கள் சேக்கிழார் காட்டுகிறார், உள்ள நுழைகிற பொழுது முதல்ல நந்தியம்பெருமான் இருக்கிறார். அவர் தான் வாயிற்காவலர். அவர் தான் நமக்கெல்லாம் குரு பரம்பரைக்கு முதலாவதாக இருப்பவர். அவர் தான் குரு பரம்பரையின் ஞான முதல்வர். அவர் தான். அவரை கடந்து உள்ளே போனோன்னு சொன்னோம்னா அந்த பகுதிக்குள்ள குரட்பூதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பூத கணங்கள் எல்லாம் ஆடியும் பாடியும் மகிழ்ந்தும் கொண்டாடி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கலாங்க. ஆயிரம் ஆயிரம் குரட்பூதங்கள் ஆடி பாடிக்கொண்டிருக்கிற கோடி கோடி குரட்பூதம்னர். எத்தனை கோடி குரட்பூதம் கணக்கெல்லாம் இல்லை. கைலாயத்தில் கோடிக்கணக்கான பூத கணங்கள் ஆடியும் பாடியும் மகிழ்ந்து கொண்டிருக்கிற இடம். அந்த இடமெல்லாம் தாண்டி போனால் கைலை பெருமானை காணலாம். இப்போ அந்த கைலை பெருமானுக்கு செல்லுகிற வழியில் உயிர் கூட்டத்தில் பல்வேறு வகையான உயிர்கள் கைலாயத்தில் இருக்கின்றன. நீங்கள் சைவ சித்தாந்தம் படித்தீங்கன்னா தெரியும். சாலோகம், சாமீபம், சாரூபம் என்று 3 நிலை இருக்கிறது. சிவலோகத்தில் இருத்தல், சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருத்தல், சிவபெருமானை போல இருத்தல் 3 நிலை. அதில் ஒவ்வொன்றிலும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் கணக்கே கிடையாது. சிவலோகத்தில் இருக்கிற உயிர்கள் கணக்கில்லை, சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்கிற உயிர்கள் கணக்கில்லை, சிவபெருமானை போல இருக்கிற உயிர்களும் கணக்கு கிடையாது. இந்த 3 இடத்திலும் நீங்கள் கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. அத்தனை உயிர்கள் இறைவன் அருளை பெற்று அங்கே இருக்கிறது. அவ்வளவு பெரிய அந்த கைலாயத்தில் அங்கே சிவபெருமானுக்கு நெருக்கமாக ஒரு தொண்டர் நிற்கிறார். அவருக்கு பேர் தான் ஆலால சுந்தரர் என்று பெயர். அவருக்கு என்ன பணி இறைவன் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு கேட்டால், நந்தவனத்தில் சென்று மலர்களை பறித்து வந்து மாலையாக தொடுத்து இறைவனுக்கு சூட்டுகிற பணி. அது மட்டுமல்ல, சுவாமிக்கு திருநீரை பூசணும்னு தோணும்போது இப்படி திரும்பி பார்த்தாருன்னா பேழையை கையில் வச்சுட்டு நிற்பார். பூசும் நீர் என்று சொல்லக்கூடிய திருநீற்று பேழையை கையில் வைத்திருக்கக்கூடிய தொண்டன். அவருக்கு ஆலால சுந்தரர் என்று பெயர். நீங்கள் சிந்திக்கணும், இறைவன் கையிலையில் இருக்கிற பெருமான் இந்த நாயன்மார்களையெல்லாம் உலகத்துக்கு சொல்லணும்னு கருதினார். அவர் வர வரைக்கும் இந்த மண்ணுலகத்தில் யார் யார் நாயன்மார்கள் அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. அவங்கவுங்க வந்தாங்க, இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, தொண்டு செய்தாங்க, இறைவன் காட்சி கொடுத்தார், அழைத்து கொண்டு போயிட்டார். அவர்களை பற்றிய எந்த குறிப்பும் நூல் வழியாக சொல்லப்படல். அப்போ இறைவன் என்ன கருதுகிறான், தன்பால் அன்பு செலுத்திய இந்த நாயன்மார் என்று சொல்லப்பெறுகிற அடியவர்களுடைய பெயரையாவது இந்த உலகத்துக்கு முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு பெருமான் கருதினார். அப்படி கருதும்போது தன்பால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டரை அவர் தேர்வு செய்கிறார். நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப குறிப்பு என்னன்னு கேட்டால், அந்த ஆலால சுந்தரர் என்பவர் சாதாரணமான தொண்டர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் 2 செய்தி. நமக்கு நிறைய அவரை பற்றி குறிப்புண்டு. 2 செய்தி சொல்லணும்னா, இறைவனை தன் நெஞ்சத்தில் தழியவர் என்று குறிப்பிடுகிறார். தம்பிரானை தன் உள்ளம் தழியவர் அப்படின்னு ஒரு குறிப்பு தரார். இது அவருடைய வாக்கு. நெஞ்சு கூட்டுக்குள்ள சிவபெருமானை கட்டி போட்டவர் அவர் தான் ஆலால சுந்தரர். இன்னொரு குறிப்பு சொல்லுகிறார், நம்முடைய மண்ணுலகத்துக்கு வந்த பிறகு அவர் பறவையார் சங்கிலியார் 2 திருமணம் அவருக்கு. சங்கிலியாருடைய திருமணத்தின் போது கனவுல போய் சொல்லுகிறார் என்னவென்று, இங்கே வந்திருக்கின்ற நம்பி ஆரூரன் நீ வேண்டும் என்று என்னிடத்தில் வந்து கேட்டான். அவன் ஒரு சிறியவன் என்று நீ கருதிவிட வேண்டாம். அவன் எவ்வளோ பெரிய தவம் செய்தவன் தெரியுமா? அதை பற்றி சொல்லணும்னா, மேரு மலை எவ்வளவு உயரமானதோ அதைவிட மேலான தவத்தை செய்தவன் நம்பி ஆரூரன்னர். மேரு மலையை விட மேலான இருப்பதிலேயே மேரு என்பதுதான் உயர்ந்த மலை.
அந்த மலையை விட உயர்ந்த தவத்தை செய்தவர் தான் ஆரூரர் என்று சங்கிலியாருடைய கனவில் இறைவன் சொல்லுகிறான். எனவே இறைவனை தன் நெஞ்ச கூட்டத்தில் கட்டி போட்டவர். அது மட்டுமல்ல, மேருமலையை விட மேம்பட்ட தவமுடையவர். சுவாமி என்ன பண்ணுறாருன்னு இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இந்த நாயன்மார்கள் பேரை சொல்வதற்கு தகுதியுடைய ஒருவரை மேலேருந்து கீழே அனுப்புனார். யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு, இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, பத்திரிக்கை கொடுக்கணும், எப்போ அந்த பக்கத்து வீட்டில் மறந்துட்டு மாதிரி இருக்குதே, கொண்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துருப்போ, எதை வச்சா போதும். அப்படி இல்லை, அதை யார் போகிறது? ஏங்க நாம் போனால் நாம் தாங்க போகணும், நாம் போய் தான் கொடுக்கணும். ஏன் ரொம்ப முக்கியமானவங்க, அப்போ நாமே போய் கொடுக்கணும். ஒருவேளை நம்ம போக முடியல, அப்போ நமக்கு நிகராக யார் இருக்கிறாரோ அவரை அனுப்பி கொடுத்தா தான் அது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைப்போமா இல்லையா? அதுபோல் பெருமான் நினைக்கிறாரு, இந்த நாயன்மார் பேரை நானே சொல்லணும், ஆனாலும் என்னை விட ஒரு தகுதி உடைய ஒரு தொண்டன் சொல்வது சரியாக இருக்கும் என்று கருதியதனால தன் திருவடி மறவாத அன்பை கொண்டு இருக்கின்ற, தன்னை நெஞ்சத்தில் கட்டி போட்டு வைத்திருக்கின்ற ஆளாள சுந்தரரை சொல்ல வைக்கலாம் என்று பெருமான் கருதினார். எனவே அவரை கையிலையில் இருந்தவரை ஒரு சின்ன விளையாட்டு செய்து கீழே அனுப்பிச்சிட்டார். விளையாட்டுலாம் என்னன்னு உங்களுக்கே தெரியும், நான் அதற்குள்ளே போகலை. சரி, இப்போ அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் இந்த மண்ணுலகத்துக்கு கொடுத்து அடியார்களை பாடுமாறு பெருமான் செய்தார். சரி, அந்த பாட்டு எங்கேயா பாடப்பட்டது? சோழ நாட்டில் திருவாரூரில் திருக்காவனம் என்று சொல்லக்கூடிய தேவாசிரியன் என்னும் திருக்காவனத்தின் முன்பு பாடப்படுகிறது. நீங்கள் இந்த மூன்றின் பெருமை தெரிஞ்சுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 100 பாட்டு படிக்கணும். சோழ நாட்டின் பெருமை 40 பாட்டு இருக்குது, திருவாரூர் பெருமை 50 பாட்டு இருக்கிறது. அந்த பாடப்பட்ட இடம் இருக்கிறதே, அந்த தேவாசிரியன் என்னும் திருக்காவனம், அந்த இடத்துக்குரிய பெருமை 11 பாட்டு இருக்குது. இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், 100 பாட்டு படித்தா பாடப்பட்ட இடத்தின் பெருமை, அப்போ பாடியவர் பெருமை என்ன, அந்த பாட்டில் பாடப்பட்ட நாயன்மாருடைய பெருமை என்ன, கணக்கில் சொல்ல முடியாதுங்க. அவ்வளவு பெரிய பெருமைக்குரியவர்கள் இந்த நாயன்மார். நீங்கள் நாயன்மார் என்பவர்கள் ஏதோ இந்த கோயிலில் ஏதோ அவங்களாம் சின்ன பசங்களாம் சேர்ந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க அப்படி நினைக்கிறது இல்லை. அவர்கள் ஏன் கொண்டாடப்பட வேண்டும், அவர்கள் ஏன் கொண்டாடுவதற்காக கோயில்களில் திருமேனி தாங்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கி நாம் திருநீறு பூசி இருக்கிற வாழ்க்கையை பெற்றிருக்க மாட்டோம். இந்த நாடு சமணத்துக்குரிய நாடாகவும் பௌத்தத்துக்குரிய நாடாகவும் மாறி போயிருக்கும். இன்றைக்கி இந்த நாடு சைவமாக இருக்கிறது, நாமெல்லாம் மகிழ்ச்சியோடு நெத்தியில் திருநீரை பூச முடிகிறது என்று சொன்னால் இவர்கள் இந்த மண்ணில் வந்து வாழ்ந்த வாழ்க்கை தான் இந்த அடித்தளத்தை நமக்கு கொடுக்கிறது. இது ஏதோ நம்ம நீங்கள் பெருமைக்காக ஏதோ புகழ்ச்சிக்காக சொல்லுகிறோன்னு ஒருபோதும் கருதிடாதீங்க. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றால், புத்தர் பிறந்தது இந்திய திருநாட்டில், மகாவீரர் என்று சொல்லப்பெறுகின்றவர் பிறந்தது இந்திய திருநாட்டில். அவங்க 2 பேருமே இந்தியாவில் பிறந்த ஞானிகள், சந்தேகமே இல்லை. ஆனால் அவங்க சொன்ன கோட்பாடு இந்திய மண்ணில் வெற்றி பெற முடியல. ஏன்? நீங்கள் யாராவது நம்ம வரலாறு படிக்கும்போது புத்தரை பற்றி படிச்சிருப்போம். அவர் தான் இந்த மண் தோன்றார், ஒரு இறப்பை பார்த்தாரு, சிந்தித்தார், அவர் ஒரு நூல் கொடுத்தாரு, அது பின்னாடி ஒரு நெறியாக வந்துச்சு. அவர் எதை மறுக்க வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேத நெறிப்பட்ட வழிபாடுகளை மறுக்க வந்தவர் புத்தர். சமணரும் என்று சொல்லக்கூடிய மகாவீரரும் புத்தரும் எதை மறுக்க வந்தார்கள்? கடவுள் இல்லை, கடவுளுக்கு உருவம் இல்லை, நீங்கள் சொல்லுகிற பூசை, ஆராதனை, திருநீறு, உருத்திராட்சம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதையெல்லாம் இல்லை என்று மறுத்தது அவர்கள் வைத்த சமயம். அந்த சமயம் தோன்றியது இந்தியாவில், ஆனால் அது நிலை பெற முடியாமல் போயிற்று. எதனால்? இன்றைக்கி இலங்கை போங்க, அது முழுக்க முழுக்க எந்த நாடாக இருக்கு? புத்த நாடாக இருக்கிறது. இன்றைக்கி ஜப்பான் போங்க, அது புத்த நாடாக இருக்கிறது. சீனா போங்க, புத்தருக்கு இடமுரிய நாடாக மாறி போச்சு.
தோன்றிய இடத்துல அதனால் நிலை பெற முடியல. வேறு இடங்கள் அது கிளைகளையாக படர்ந்து இன்னைக்கு உலகமெங்கும் அந்த சமயம் பறந்திருக்கிறது. ஆனால் தோன்றிய நாட்டில் ஏன் அது இல்லை? அதற்கு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா, நாயன்மார்கள் அவதரித்தார்கள். அவர்கள் அந்த கொள்கைக்கு மறுப்பை நிலைநாட்டி இந்த கொள்கை அதைவிட மேலானது என்பதை நிரூபித்து கொடுத்த காரணத்தினால அந்த சமயம் நம்ம நாட்டில் வெற்றி பெற முடியும். மறந்துடக்கூடாது. ஏதோ நாயன்மார்களை கொண்டாடுவது எது பக்தி பெருக்கில் மட்டும் கொண்டாடுகிறோம், அன்பின் காரணமாக கொண்டாடுகிறோம் என்பது மட்டுமல்ல. அன்புதான் அடிப்படை. ஆனால் அந்த அன்பினால் அவங்க செய்த செயல் என்ன என்று சொல்லுகிற பொழுது பல்வேறு வகையான மறுப்புகள் மாற்று சமயங்களில் கொட்டி கிடந்தது. அவங்க சொன்னாங்க, பெண்களுக்கு முத்தி கிடையாதுன்னு சொன்னாங்க. பெண்கள் பக்திக்குரியவர்கள் அல்ல. நீ ஒருவேளை பக்தியை செலுத்தினாலும் கூட அடுத்த பிறப்பில் ஆணாக பிறந்தால்தான் முத்தி அடைய முடியும். பெண்களுக்கு நேரே முத்தி பெறுகிற பேரு இல்லை என்று பேசியது புத்த சமயமும் சமண சமயம். ஆனால் நம்முடைய நாயன்மாரில் 3 பெண்கள் இருக்கிறாங்க. காரைக்கால் அம்மையார் இருக்கிறாங்க, புனிதவதியார் என்று போற்றப்பெறுகின்ற நமது திலகவதியார் இருக்கிறாங்க, புனிதவதியார் ஆகிய காரைக்கால் அம்மையார் இருக்கிறாங்க. இப்படி நாயன்மார்களை பார்க்கும்போது காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், நம்முடைய பெருமக்களாகிய 3 பெருமக்கள். அவங்களை கடந்து பின் நிற்கக்கூடிய பெண்கள் ஏராளமான, ஒவ்வொரு நாயன்மார் வரலாற்றிலும் ஒரு பெண் பின்னாடி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பெண்களும் முத்தி பெற முடியும், பெண்களும் பக்தி செலுத்த முடியும் என்று இந்த உலகத்துக்கு காட்டியது சைவ நெறி, நாயன்மாருடைய நெறி. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு இன்னைக்கு நாம் பேசி கொண்டு இருக்கிறோம், பெண்களுடைய புரட்சி அப்படி இப்படி பலவாறு பேசி கொண்டு இருக்கிறோம். சமமாக மதிக்கப்பட வேண்டும், போற்றுதலுக்குரியவர்கள், ஆணுக்கு பெண் நிகர் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம் செய்து காட்டியது சைவ சமயம். இன்றைக்கி சாதாரணமாக இல்லை. இன்றைக்கி ஒரு பெண் குருவாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால், திலகவதியார் என்கிற ஒரு குருநாதர் தான் திருநாவுக்கரசர் என்கிற ஒருவரை இந்த நெருக்கி கொடுத்தாங்க. அப்போ அவரை சொல்லும்போது தபோதினியார் என்று குறித்திருக்கிறார் சேக்கிழார். தபோதனர் ஆண்பாலை குறிக்கும், தபோதினி பெண்பாலை குறித்தது. எனவே திலகவதியாரை தபோதினியார் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு போற்றுகிறார். அப்போ இன்னைக்கு நாம் திருநீறு பூசி இருப்பதும் உருத்திராக்கம் இருப்பதும் ஊர்கள் தோறும் கோயில்கள் இருப்பதுக்கு காரணம் நாயன்மார். எனவே நீங்கள் நிச்சயம் நினைவில் கொள்ள வேண்டும், நாயன்மார்களாகிய இவர்கள் இந்த மண்ணில் வந்து அவதரிக்கவில்லை என்றால், அவங்க இந்த மண்ணில் தோன்றி பணி செய்யவில்லை என்றால், இன்னைக்கு நாம் பார்க்கிற கோயில்கள் எல்லாம் புத்த விகாரங்களாக சமண பள்ளிகளாக மாறியிருக்கும். அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்காம இன்னைக்கு இந்த அடையாளத்தை நமக்கு கொடுத்தவர்கள் இந்த நாயன்மார். எனவே தான் அவர்களை கொண்டாடுவோம். அதனால தான் கோயில்களில் ஏன் நாயன்மார்களுடைய திருமேனி வைக்கிறோம்? நாயன்மாரை வைப்பது சில இடங்களில் நீங்கள் எப்படி கருதுறீங்கன்னு தெரியல, சில கோயிலில் அந்த பணியாளர்களுக்கு அது பெரும் சுமையாகவே தெரியும். ஏன் நாள்தோறும் தண்ணி ஊற்றணும், ஒரு பூ வைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஏன் வருமானம் வராது சாமி. சனீஸ்வரனை வச்சோம்னா காசு வரும், நவகிரகத்தை வச்சா காசு வரும், துர்க்கையை வச்சா காசு வரும், இந்த பக்கம் தட்சணாமூர்த்தி வச்சா வியாழக்கிழமையான ஒரு காசு வரும், இந்த நாயன்மாரை வச்சா என்னங்க வரும் அப்படின்னு நிறைய கோயிலில் வைக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. என்ன கொடுமை தெரியுங்களா? இதை யார் சொல்லுகிறார்? அதை விட கொடுமையானது. இந்த வைக்க வேண்டாம்னு சொல்கிற ஆள் யாரான்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோயில் அவர்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறதோ அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் நாயன்மார்கள்லாம் கோயிலுக்கு வேண்டாம். அது இல்லைன்னா இந்த கோயில் இல்லை, கோயில்னா நீயே இல்லைங்கிறத உணர வேண்டாமா என்ன? இன்னைக்கு நாம் இந்த நெறியில் இருப்பதற்கு அவர்கள்தானே அடித்தளம் இட்டு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் காட்டிய நெறியில்தானே இன்னைக்கு இந்த சமயம் நின்று கொண்டு இருக்கிறது. இந்த சமயத்தை பாதுகாப்பதற்காக உயிர் கொடுத்தவர்கள் நாயன்மார்கள். உயிர் கொடுத்து காப்பாற்றி கொடுத்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஈட்டிய பொருளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். தன்னை கொடுத்திருக்கிறார்கள், தன் மனைவியை கொடுத்திருக்கிறார்கள், தான் பெற்றெடுத்த குழந்தையை அறிந்து கொடுத்திருக்கிறார்கள், கண்ணை கொடுத்திருக்கிறார் கண்ணப்பர். இப்படி சமயத்தை பாதுகாப்பதற்கு உயிர் கொடுத்தவர்கள் இந்த நாயன்மார்கள். அவரை கோயிலில் வைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு சிரமம் நினைக்கிறீங்க?
படாத பாடு. எங்களை கோயிலை வைக்கிறக்கூடாது, ஏன் அது நிறைய வேலை இருக்குதா அதனால் வைக்கக்கூடாது. என்ன கொடுமை நினச்சி பாருங்க. இதையெல்லாம் தாண்டி அதை கொண்டு வந்து வைத்து அவரை குருபூசையில் அந்தந்த மாதத்தில் அந்தந்த நட்சத்திரங்களில் வழிபாடு செய்கிற பொழுது அந்த வழிபாடு வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு தரும். நமக்கு இன்னும் அது தெரியாததுனால இன்னும் நாயன்மாரை கொண்டாடாமல் இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு ஜோசியரை போய் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை இந்த சாமி கும்பிடு, சனிக்கிழமை இந்த சாமி கும்பிடு, இதை சொல்லி அதவே சொல்லி பழகிட்டோம். அதனால் நமக்கு அதுக்குள்ளேயே ஊறி போயிட்டோம். நமக்கு அது இன்னும் தெரியல. உங்களுக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, சிவபெருமான்கிட்ட போய் ஒன்றை வேண்டுவதை காட்டிலும் நீங்கள் நாயன்மார்ட்ட வேண்டி பாருங்க, வேகமாக பயன் கிடைக்கும். இதை நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன், நாங்கள்லாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். எனவே உங்கள்கிட்ட சொல்கிறோம், நாயன்மார்களை வணங்குவதால் தான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி மேடையில் நான் மைக்கில் பிடிச்சி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இந்த நாயன்மார்களை வணங்குற வணக்கம் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கிங்களேன், இன்றைக்கி ஒரு திருநீர் பூசி ஒரு தொண்டனாக உங்கள் முன்ன நின்று நான் பேசி கொண்டிருக்கிற வாய்ப்பை ஒருபோதும் பெற்றிருக்க மாட்டேன். இன்றைக்கி பேசுகிற இடத்துல இன்றைக்கி இறைவன் என்னை உட்கார வச்சிருக்கிறாருன்னா, திருநனா என போற்ற பெறுகிற பவானியில் அந்த நாயன்மார்களை நாளும் வணங்கி இதன் பயன் இன்றைக்கி உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். ஏதோ புத்தகத்தில் இதை படித்து பார்த்துட்டு பேச வந்திருக்கேன்னு நினச்சிக்காதீங்க, அப்படிலாம் இல்லவே இல்லை. என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தது அந்த நாயன்மார்களுடைய அந்த வழிபாடு தான். அவங்களுக்கு தொடர்ந்து வழிபாடு செய்ததன் பயன் இன்றைக்கி திருமுறைகளை வாசிப்பதற்கும் நேசிப்பதற்கும் அந்த வழிபாடு தான் நமக்கு துணையாக நிற்கிறது. அதனால தான் சைவ சித்தாந்த நெறியில் சொன்னாங்க, குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லைன்னாங்க. நீங்கள் குரு இல்லாமல் எந்த ஒரு கலையும் முழுமை பெறாது. நீங்கள் எந்த கலை படித்தவராக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம், ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியராக இருக்கலாங்க, அல்லது எந்த ஒரு இப்போ நம்ம மைக் செட் இருக்க அண்ணா இருக்கிறார், அவருக்கு இருக்கிறாங்க. நீங்கள் படிச்சுட்டு வந்து மைக்கை வச்சு எல்லாம் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. அவர் கூட ஒரு 3 மாதம் 4 மாதம் வேலை செஞ்சால் தான் இதனுடைய தொழில்நுட்பம் தெரியும். அது மாதிரி தான் ஒரு வழக்கறிஞர் படிச்சிங்கன்னா நேராக வழக்காடிட முடியாது. ஒரு நல்ல வழக்கறிஞர் இடத்துல போய் கூட ஜூனியராக பணியாற்றினா தான் நீங்கள் நாளைக்கு ஒரு வழக்கறிஞர் ஆக முடியும். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஒரு ஆள் அனுபவமுடைய ஒரு மெக்கானிக்கல் போய் வேலை செஞ்சால் தான் அவர் நாளைக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்ததுக்கான அனுபவமே அப்போ தான் அவருக்கு வாய்க்கும். அப்போ உலகத்தில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதன் பழகி இருக்கிற ஒருவரிடத்தில் நாம் பழகினா தான் அந்த தொழில்நுட்பம் நமக்கு கிடைக்கும். இவங்கெல்லாம் இறைவனோடு பழகியவர்கள். இவர்கிட்ட நாம் பழகுனா நாம் இறைவன்கிட்ட பழகிடலாம். இவரை ஏன் பழகணும், நாயன்மாரிடத்தில் ஏன் பழகணும்னு சொல்லுகிறோம்? அவர்கள் இறைவனிடத்து பழக்கம் உடையவர்கள். இவங்கிட்ட பழகணும்னா அவங்களுக்கு எது தெரியுமோ அதை நமக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. இப்போ எனக்கு இசை தெரியும்னு வச்சுக்கோங்களேன், என் கூடவே பயணிச்சுட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், 2 பாட்டு நீங்கள் ஓதுவாமுத்து இருக்கிறாரு, அவர் போகிற பக்கம்லாம் கூட போனீங்கன்னா நிச்சயம் உங்களை தேவாரம் பாட வச்சுருவார், உங்களை சும்மா விட மாட்டார். குறைந்தபட்சம் 6 மணி பட்டியாவது கை கொடுத்து சுதிவாது கரெக்ட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருவாரா இல்லையா? சொல்லி கொடுத்துருவாரு. நீங்கள் ஒரு கார் மெக்கானிக்கில் இருந்தால் கூடவே போனோம்னா ஏதாவது ஒன்று ஸ்பேனர் சொன்னால் பேரை சொன்னால் எடுத்துக்கொண்டு அந்த அளவுக்கு அறிவு வந்துமா இல்லையா? வரும். ஏன், யாரோடு பழகுகிறீர்களோ அவங்ககிட்ட என்ன தொழில் இருக்கிறதோ அது நமக்கு வாய்க்கும். அப்போ நாயன்மார்களை வணங்குவதன் மூலமாக அவர்கள் இறைவன் மீது காட்டிய அன்பை, பக்தியை, அந்த ஞானத்தை நாமும் பெற வேண்டும் என்றால் அந்த நாயன்மார்களை நாம் வணங்கினாத்தான் பெற முடியும். மறந்துடாதீங்க, அவர்களை வெறும் திருமேனியாக வைத்து அப்படியே வெறும் சிலையாக வைத்து கொண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கும்பிடுவதல்ல. நம்முடைய அம்மாப்பேட்டையில் அந்தந்த நாயன்மாருடைய குருபூசை அன்னைக்கு அந்தந்த திருமேனிக்கு வழிபாடு நடைபெறுகிறது. தொண்டர்களாம் வந்து இருந்து அவருடைய வரலாற்றை படித்து 50 புராணம் பாடி அந்த பெருமானை அந்தந்த குருபூசையின் பொழுது கொண்டாடுவதன் பயன்தான் இன்றைக்கி பெருவிழா எடுத்து எல்லோரையும் கூட்டி இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லோரும் வந்திருப்பது எதனால்? அந்த வழிபாட்டை தவறாது செய்து கொண்டிருப்பதனால்தான் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. எனவே நாயன்மார்களை கொண்டாட வேண்டும் என்றால் ஒரு திருக்கூட்டம் இல்லாமல் அது நிகழாது. அப்போ அவரை வணங்கணும்னா நமக்கு ஒரு திருக்கூட்டம் வேண்டும். திருக்கூட்டம் இருந்தால் நாயன்மார்கள் வேண்டும். அப்போ தான் அந்த 2க்கும் உரிய இடமாக அது அமையப்பெறும்.
அந்த வகையில் நம்முடைய நாயன்மாருடைய பெருமையை எடுத்து சொல்வதற்கு சேக்கிழார் பெருமான் சோழ நாட்டின் பெருமையாக 40 பாட்டு கொடுத்துருக்கிறாருங்க. அதில் ஒரே ஒரு செய்தி, அவர் அப்படியே வருகிறார், சோழ நாட்டுக்குள்ளே நுழைந்து வரும்போது பல்வேறு காட்சிகள், அதில் ஒரு காட்சி சொல்லுகிறார். அங்கே நெற்பயிர்கள்லாம் வளர்ந்து வளர்ந்து முதிர்ந்து இருக்கிறதாம். அது முதிர்ந்த நெற்பயிர்கள் என்ன பண்ணியிருக்குது, அப்படியே கதிர் சாய்ந்து காணப்படுகிறது. இது தூரமாக பார்க்கக்கூடிய சேக்கிழார் பெருமானுக்கு எப்படி தெரிஞ்சுதான், சிவனடியார்கள் ஒருவரை பார்த்தால் தலை தாழ்த்தி வணங்குவது போல் நெற்பயிர்கள் எல்லாம் விளைந்து நிற்கின்றன என்று அந்த நாட்டு சிறப்பில் ஒரு பாட்டு செய்தாருங்க. இதில் 40 பாட்டில் நிறைய செய்தி, ஒன்றை மட்டும் வைத்துக்கொள்வோம். சரி, அடுத்து திருவாரூருக்கு ஏன் அடியார் பெருமையை திருவாரூரில் பாட வச்சார்? சாமி பார்த்து நினச்சிருந்தான்னா சிதம்பரத்தில் பாட வச்சுருக்கலாம், ஏன் சேலத்தில் பாட வச்சா வேண்டாம்னா சொல்ல போகிறோம் இல்லையா? ஏன் திருவாரூரை தேர்வு செய்தாராம்? அதுக்கு ஒரு காரணம் சொல்றார். நீதி பரிபாலனையில் மனுநீதி சோழனுக்கு நிகராக இன்னொருவர் இல்லை. எனவே அத்தகைய நீதியை நிலைநாட்டி அறத்தின் வழியாக இருக்கிற இடம் திருவாரூர். எனவே தொண்டர்கள் அறத்தின்பால் வாழ்ந்தவர்கள், அவருடைய பெருமையை சொல்வதற்கு திருவாரூரை விட சிறந்த இடம் இல்லை என்பதனால திருவாரூரை கொண்டு வந்து 50 பாட்டில் பதிவு செய்கிறார். அதில் ஒரு பாட்டு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வரலாற்றை மொத்தமாக முடிக்கும்போது ஒரு குறிப்பு தருகிறார். உங்களுக்கு வரலாறெல்லாம் தெரிந்திருக்கும், நான் அதுக்குள்ளே போகலை. இறந்து போன கன்று, அரசனுடைய மகன், முதல் அமைச்சர், 3 பேரும் இறந்து போயிட்டாங்க. விரிவை தொண்டத்தை கேட்டுக்கொள்ளுங்க. சரி, அப்போ இறைவன் 3 பேர்த்தையும் உயிர்ப்பித்து கொடுத்துட்டார். இப்போ 3 பேரும் உயிர்ப்பித்து நிற்கிறாங்க. இந்த காட்சியை காட்டி விதந்து பார்க்கிறது உலகம். ஆனால் சேக்கிழார் சொன்னார், இதில் வியப்பு ஒன்றும் இல்லை. ஏன், யாருக்கும் முன்னவன் முன் நின்றால் முடியாத பொருள் உலகோ அப்படின்னு அந்த காட்சியை முடிக்கிறார். முடிக்கிற இடத்துல சொல்கிறாரு, பொந்தயங்கு மதிலாரூர் பூங்கோயில் அமர்ந்த பிரான் வென்றி மனுவேந்தனுக்கு வீதியிலே அருள் கொடுத்து. இந்த மனுநீதி சோழருக்கு சிவபெருமான் அருள் கொடுத்தார். எங்கே கொடுத்தாராம்? திருவாரூரில் வீதியில் அருள் கொடுத்தாராம். தம்பி, அருள் பெற்றுக்கொள்ளணும், கோயிலுக்கு வா, வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு போகல. சொல்லிட்டு போய் என்ன பண்ணிக்கலாம், சாமி இதான் வரேன், பின்னாடியே போயிருக்கலாமா இல்லையா? அதுக்கெல்லாம் தாமதமாகி போயிடும். கொடுக்குன்னு முடிவு வந்துச்சுன்னா அப்போவே கொடுத்துரு, அந்த இடத்துல கொடுத்துனார். எனவே வீதி விடங்க பெருமான் எங்கே அருள் கொடுத்தாராம்? வீதியிலே அருள் கொடுத்தான் வீதி விடங்க பெருமான். சேக்கிழார் பதிவு செய்கிறார். பொந்தயங்கு மதிலாரூர் பூங்கோயில் அமர்ந்த பிரான் வென்றி மனுவேந்தனுக்கு வீதியிலே அருள் கொடுத்து சென்றருளும் பெருங்கருணை திறம் கண்டு அடியவர்களுக்கு சொல்றாரு, அடியவர்க்கு இறைவன் எளியவன் என்பதை 7 உலகம் எடுத்தேத்தும். அப்ப இறைவன் தொண்டருக்கு எளியவன் என்கிற உண்மையை உலகத்துக்கு சொல்வதற்கு உரிய இடம் திருவாரூர். அப்போ முதல்ல புராணம் தொடங்கும் போதே ஒரு குறிப்பு சொல்லிட்டாரு. அப்புறம் சோழ நாட்டுக்கு நுழைந்து ஒரு குறிப்பு சொன்னார். பிறகு இங்கே சொல்லும்போது ஒரு குறிப்பு சொல்லிட்டார். நீ அடுத்து திருக்கூட்டத்தில் மொத்தம் 11 பாட்டுங்க. அதில் பல பாடல் இருக்கிறது. ஒரே ஒரு பாட்டு, ஒரு செய்தி மட்டும் சொல்லணும்னா, இந்த தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள் 10 பாட்டில் கொடுத்துருக்கிறாரு. அதில் ஒரு பாட்டு சொல்லுகிறது, இவர்கள் வேண்டுமாறு விழுப்புறும் வேடத்தர். இப்படி தான் இருப்பாங்கன்னு நீங்கள் கருதாதீங்க. அங்கே எந்த கோலத்தில் வேணாலும் இருப்பாங்க. நீங்கள் நாயன்மார் எடுத்துக்கொண்டால் கண்ணப்பர் வேடுவர் கோலத்தில் தான் இருந்தார். அதிபத்த நாயனார் மீனவர் கோலத்தில் தான் இருந்தார். அந்தணர்கள் அந்தணருக்குரிய கோலத்தில் இருந்தாங்க. செருப்பு தைப்பவர் செருப்பு தைக்கிற கோலத்தில் தான் இருந்தார். மண்பாண்டம் செய்வர் மண்பாண்டத்துக்குரிய கோலத்தில் தான் இருந்தார். அவங்க என்ன குலத்தில் பிறந்தார்களோ, என்ன தொண்டு செய்தார்களோ, அந்த குலத்துக்கேற்ற வடிவத்தில் தான் இருந்தார்கள். அந்த வடிவத்திலேயே பெருமானை நேசித்தார்கள். இறைவன் அந்த வடிவத்திலேயே அவர்களை அழைத்து கொண்டார். இதுதான் அங்கு காணப்படுகிற செய்தி. எனவே இறைவனை வழிபாடு செய்வதற்கு புறத்தே இருக்கக்கூடிய வேடம் என்று சொல்லும் பொழுது திருவேடமும் வணக்கத்துக்குரியது தான், வேடம் கடந்த நிலையும் வணக்கத்துக்குரியது. 2 வகையும் உண்டு. எனவே நீங்கள் வேடத்தை தொழுதல் என்பது இன்றியமையாது என்று காட்டியவர்
ஒரு விதிவிலக்காக வேடம் கடந்த தொண்டர்களும் உண்டு என்று வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் நீண்ட தொல்புகரா தம் நிலைமையை இன்று வாழ்த்துகேன் என்னறிந்து ஏத்துகேன். அவர் சொல்றாரு, இந்த அடியாரை வாழ்த்துவதற்கு நான் என்ன சொல்லி வாழ்த்தட்டும், என்னால் வாழ்த்துவதற்கு வார்த்தைகள் இல்லை. சொல்பவர் தெய்வ சேக்கிழார் பெருமான் கைவிரித்து நிற்கிறாருங்க. இது ஒரு இடம். நான் சொன்ன இடங்கள் எனக்கு கைலாயத்தில் ஒரு இடம் சொல்லியாச்சு, சோழ நாட்டில் ஒரு இடம் சொல்லியாச்சு, திருவாரூர் ஒரு இடம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் திருக்கோயில் திருக்காவனத்தில் ஒரு இடம் சொல்லியாச்சு. சரி, இப்போ நாயன்மார் வரலாற்றில் பல பகுதி உண்டு. அதில் ஒரு இடம் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய இடம், விரண்மிண்ட நாயனார்னு ஒரு நாயனார் இருந்தார். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேர நாட்டில் பிறந்தவர். அவர் பிறந்தது சேர நாட்டில் செங்குன்றூர் என்று இப்போ இன்றைக்கி செங்கனூர்னு பேர். யாராவது கேரளா போனீங்கன்னா அவசியம் போய் பாருங்கள். செங்கனூர் என்று ஒரு தலம் இருக்குது. அங்கு மிகப்பெரிய ஒரு சிவாலயம் இருக்கிறது. அந்த தலத்தில் அவதரித்தவர் விரண்மிண்ட நாயனார்னு அவருக்கு பேர். அவருக்கு ஒரு கொள்கை இருந்துச்சு. என்ன கொள்கைன்னா, எந்த வகையிலும் சிவனடியாரை கும்பிடாமல் சிவபெருமானை கும்பிடக்கூடாது. அது அவர் கொள்கை. அதுதான். இது அவரளவு மட்டும் இல்லைங்க. அவர் கண்ணில் யாராவது பார்த்தா அவங்களும் அடியாரை கும்பிடாமல் இறைவனை கும்பிடுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படிப்பட்ட அன்புடையவர் விரண்மிண்ட நாயனார். அப்படிப்பட்ட பெரியவர் எல்லாத்தையும் நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் திருவாரூருக்கு வரும்போது ஒரு நிகழ்ச்சி, திருத்தொண்ட தொகை அங்கே தான் பாடுறார். நேரம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்துறேன். அதில் ஒரே ஒரு குறிப்புங்க. அந்த திருத்தொண்ட தொகை என்கிற பதிகம் இவரால் தான் சுந்தரமூர்த்தி சாமி பாடுறார். அப்படி பாடும் பொழுது அந்த செய்தியை சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். என்னவாறு பதிவு செய்கிறார் அப்படின்னு கேட்டால், ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நன்னெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பாட செழு மறைகள் ஓலம் இடமும் உணர்வறியார் அடியார் உடனாம் உளது என்றார் அடியார் பெருமை அறிந்தார் யார். இந்த பாட்டை வீட்டில் போய் படித்து பார்த்துங்க. விரண்மிண்ட நாயனார் புராணத்தில் இந்த பாட்டு இருக்கிறது. உலகம் உய்வதற்கு, சைவம் உய்வதற்கு, நாம் உய்வதற்காக திருத்தொண்ட தொகை என்கிற பதிகம் பாடப்பட்டது. அந்த திருத்தொண்ட தொகை பதிகத்தினுடைய பயனாக அது ஒரு குறிப்பு என்ன சொல்லுறான்னா, வேதமும் ஏனைய நூல்களும் இறைவனை தேடுகிறது. அப்படி தேடுகிற அந்த இறைவன் தொண்டர் கூட்டத்தில் தானும் ஒருவனாக இருக்கிறான் என்று சொன்னார். அந்த தொண்டருடைய பெருமையை அறிந்திருப்பவர்கள் யார் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். உரை சொன்ன வந்த பெருமக்கள் சொன்னார்கள், யாரும் இல்லை. நாம் சொல்லலாம், நான் தொண்டர் பெருமையை அறிந்திருக்கிறேன், நான் தொண்டர் அப்படி சொல்வதற்கு ஒருத்தரும் இல்லைன்றார். அடியார் உடனாம் உளது என்றால் அடியார் பெருமை அறிந்தார் யார்? விடை, ஒருவரும் இல்லை என்பதை சொல்லி இந்த சிந்தனை சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த சொக்கநாதருடைய திருவடிகளை நீள நினைந்து போற்றி வழிபாட்டுக்கு வழி கொடுத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருளை வழங்கிய ஆசிரியர் திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து சென்ற ஆண்டு ஐயா அருளை நிகழ்த்தும் பொழுது ஒரு செய்தியை ஆணித்தரமாக இங்கே எல்லோருக்கும் செய்கின்றார். நாயன்மார்கள் எழுதுங்க, வேண்டி கிடைக்கலைன்னா அடுத்த வருஷம் அவரை கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல ஒரு அன்பர் வேண்டி அதை அனுபவித்து கடந்த 6 மாதத்துக்குமே சொல்லிட்டாரு. அந்த அனுபவத்தை அவருடைய திருவாக்கினால ஒரு 2 நிமிஷம் சொல்றாரு. நாயன்மார்கள் வழிபாடு எத்தனை பயனை தருகின்றது என்பதற்கு சான்றாக அன்பர்களுக்கு இந்த அனுபவத்தை ஐயா அவர்கள் வழங்குவார்கள். ஐயா பேரு ஜோதி சண்முகமணி. வணக்கம். சென்ற ஆண்டு ஐயா உரையை கேட்டுக்கொண்டிருந்த போது அப்பொழுதுதான் சொன்னார், இந்த மாதிரி சிவன் கிட்ட நாம போய் இது பண்றதை விட ஐயார்கிட்ட போய் வேண்டினீங்கன்னா இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொன்னார். அதை மனசுல பற்றிட்டு நான் ஒரு பெரிய சமாச்சாரம், அது யாராலையும் பண்ண முடியாது. எங்கிட்ட எல்லாரும் இருக்காங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு தடுமாற்றம் ஆகி போச்சு. அப்புறம் அவங்க கிட்டே போய் வேண்டினேன், இதெல்லாம் நடந்தா
ஒரு நாள் நல்லா அபிஷேகம் இதெல்லாம் என் சார்பாக செஞ்சு நல்லபடியாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நான் பாட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் தானாக அந்த சமாச்சாரம் வந்து அவங்க அருள் பார்த்து அதை முழுமையாக நடத்தி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால் கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தைங்க இல்லாதவங்க, பணம் வசூல் வரல அப்படின்னா அவங்க எல்லாருமே என்ன குறை இருக்குதோ அதையெல்லாம் நம்ம அடியார்கிட்ட வேண்டி நீங்கள் அருள் பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருளுரை வழங்கிய நம்முடைய ஞானாசிரியர் தந்தைக்கு நம்முடைய அறக்கட்டளையின் சார்பிலே ஆடை அணிவித்து மகிழ்கின்றோம். நம்முடைய விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பகுதியிலே ராஜராஜேஸ்வரி மகிழா சமாஜத்தினுடைய சாமிஜி அம்மா வந்திருக்காங்க. அவங்களுக்கு அறக்கட்டளையின் சார்பிலே ஆடை அணிவித்து மகிழ்கின்றோம். துறைந்தாய் போற்றி, ஆரூரமந்தரசே போற்றி. நம்முடைய திருக்கோயிலின் சார்பிலே நம்முடைய ஞானாசிரியர் பெருந்தகைக்கு ஆடை அணிவித்து வருகின்றார்கள். நம்முடைய திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பிலே தலைவர் ஐயா அறிவுதரன் அவர்கள் ஆடை அணிவித்து வருகின்றார்கள். விழாவுக்கு சார்பாக நம்முடைய பன்னீர் திருவண்ணாமலை அறக்கட்டளையின் தலைவர் விழாவுக்கு கதிராடை அணிவித்து வருகிறார்கள். தென்தில்லை மண்ணில் ஆடை போற்றி, போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாமலை கடையே போற்றி. ஐயா செயலாளர், ஐயா செயலாளர் கூடலாளர். மைக்கில் கூப்பிடுங்க சாமி. செயலாளர் அருட்பிரகாசம் அவர்களுக்கு ஆடை அணிவித்து திருக்கோயில் சார்பில் மகிழ்கிறார்கள். அறக்கட்டளையின் பொருளாளர் திரு சிவாஜி அவர்களுக்கு ஆடை அணிவித்து மகிழ்கிறார். திருக்கோயில் நிர்வாகத்தை சார்ந்த பெருமக்களுக்கு நம்முடைய அறக்கட்டளை சார்பிலே பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகின்றது. அவருடைய தொடர்ந்து நம்முடைய திருக்கோயில் நடைபெறக்கூடிய அனைத்து வழிபாடுகளுக்கும் விழாக்களுக்கும் சிறந்த ஒத்துழைப்பை நடக்கக்கூடிய தலைவர் அறிவுத்திறன் ஐயா உள்ளிட்ட நிர்வாகத்துறை சார்ந்த அத்துணை பெருமக்களுக்கும் பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். திரு வாசகி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். பின்னாடி விளக்கு இருக்கு பார்த்து. அதைத் தொடர்ந்து திரு ஐயா கையால வாங்கினா அவ்வளோதானே. இப்படி வாங்க. கௌரவம் ஐயா அவர்களுக்கு ஆடை அணிவித்து மகிழ்கின்றோம். தொடர்ந்து திரு சண்முகம் ஐயா அவர்களுக்கு ஆடை அணிவித்து மகிழ்கின்றோம்.